உலகின் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் நோயியல் நிபுணர் தாமஸ் கென்னடி டிஎல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1861ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டம்ஃப்ரீஸ் அண்ட் கேலவேயோடைய டம்ஃப்ரீஸ்சரில் இருக்கிற பென்பாண்டில் பிறக்கிறார் சர் தாமஸ் கென்னடி டிஎல். இவருடைய அப்பா ஒரு ஃபார்மராக, அதாவது விவசாயியாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொந்தமாக ஒரு சின்ன பண்ணை நிலம் வச்சு விவசாயம் பார்த்து வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. தாமஸ் கென்னடி டிஎல் சிறு வயதிலிருந்தே இவருடைய அப்பாவுக்கு உதவியாக விவசாயத்தில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இப்படி விவசாயத்தில் ஈடுபடுறதன் மூலமாக தாமஸ் கென்னடி டிஎலுக்கு இயற்கையின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் 1866ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டிஎலுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக பென்பாண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து தாமஸ் கென்னடி டிஎல் இவருடைய ஆரம்ப கல்வி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தாமஸ் கென்னடி டிஎலுக்கு சிறு வயதிலிருந்தே இயற்கையின் மீது ஆர்வம் இருந்து வந்தனால இயல்பாகவே சயின்ஸ் அறிவியலின் மீதும் தாமஸ் கென்னடி டிஎலுக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதன் காரணமாக தாமஸ் கென்னடி டிஎல் அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட படித்து வந்தாங்க. அடுத்து 1871ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டிஎல் இவருடைய 10 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக டம்ஃப்ரீஸ்சரில் இருக்கிற பென்பாண்டில் இருந்து அதே டம்ஃப்ரீஸ்சரில் இருக்கிற டம்ஃப்ரீஸுக்கு தாமஸ் கென்னடி டிஎலை இவருடைய அப்பா அனுப்பிடுறாங்க. குறிப்பாக டம்ஃப்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து தாமஸ் கென்னடி டிஎல் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் தாமஸ் கென்னடி டிஎல் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையுமே மிகவும் ஈடுபாடோட தாமஸ் கென்னடி டிஎல் படித்து வந்தாங்க. இந்த சமயம்தான் தாமஸ் கென்னடி டிஎலுக்கு மருத்துவம் படிக்கணுன்ற சிந்தனை ஏற்படுது. இதன் காரணமாக இவருடைய உயர்கல்வியின் போது தாமஸ் கென்னடி டிஎல் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க 1878ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் தாமஸ் கென்னடி டிஎல் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. இந்த டம்ஃப்ரீஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஹை ஸ்கூல்ல இருந்து முடிச்சதுக்கப்புறமா தாமஸ் கென்னடி டிஎல் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற டம்ஃப்ரீஸ் அண்ட் கேலவேயோடைய டம்ஃப்ரீஸ்சரில் இருக்கிற டம்ஃப்ரீஸில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே தாமஸ் கென்னடி டிஎலை இவருடைய அப்பா 1878ஆம் ஆண்டு சேர்த்துறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி தாமஸ் கென்னடி டிஎல் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் எம்பிசிஹெச்பி எடுத்து படித்தாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்லோரியஸ் சிரஜே அப்படின்றது தான் இதனுடைய விரிவாக்கம். இதே இங்கிலீஷில் எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை தான் தாமஸ் கென்னடி டிஎல் படித்து வந்தாங்க. குறிப்பாக தாமஸ் கென்னடி டிஎல் பொறுத்த வரைக்கும் இவருடைய மருத்துவ கல்வியின் போது அனாட்டமி உடற்கூறியல், அதேமாதிரி ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற பாடங்களில் இவர் ரொம்ப ஆர்வத்தோட படித்து வந்தாங்க. மேலும் தாமஸ் கென்னடி டிஎல் டிசீசஸ் ஆஃப் த சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்த அந்த ஒரு படிப்பையுமே தாமஸ் கென்னடி டிஎல் படித்து வந்தாங்க. அதாவது இந்த டிசீசஸ் ஆஃப் தி சில்ட்ரன் அப்படின்றது இன்றைக்கி மெடிசனில் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக பீடியாட்ரிக்ஸ், குழந்தை நல மருத்துவம், குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் இந்த 1800கள் காலகட்டத்தில் 1900ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்திலலாம் இந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது டிசீசஸ் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அந்த கல்வியையும் இவர் மேற்கொண்டு வந்தாங்க. இறுதியாக 1883ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் இவர் தாமஸ் கென்னடி டிஎல் இவருடைய படிப்பு அந்த எம்பிசிஹெச்பி மெடிசனே பேக்லோரியஸ் சிரஜே அப்படின்னு லட்டினில் அழைக்கப்படக்கூடிய பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரின்ற எம்பிபிஎஸ் டிகிரியை இவர் 1883ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில்
தாமஸ் கென்னடி டியல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினுக்கு 1883ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டியல் வந்து கிளம்பிடுறாங்க. பெர்லினுக்கு போய் அங்கே எக்ஸ்பெரிமெண்டல் சர்ஜரி, பரிசோதனை அறுவை சிகிச்சை, அதில் இவர் தாமஸ் கென்னடி டியல் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா அந்த ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின்லேருந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாக்கு தாமஸ் கென்னடி டியல் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த வியன்னாவில் இவர் வந்து பெத்தாலஜி, நோயியல் குறித்து படித்தாங்க. இவருடைய ஆராய்ச்சியையும் மேற்கொண்டாங்க. அடுத்து 1884 இந்த காலகட்டத்தில் தாமஸ் கென்னடி டியல் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவிலிருந்து ஸ்காட்லாண்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க. குறிப்பாக இந்த முறை ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு தாமஸ் கென்னடி டியல் வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே தாமஸ் கென்னடி டியல் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது தாமஸ் கென்னடி டியல் வந்து இந்த MBBSலாம் முடித்த உடனடியாக இவர் ஒரு மருத்துவராக நோயாளி சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி தாமஸ் கென்னடி டியல் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே தாமஸ் கென்னடி டியல் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் தாமஸ் கென்னடி டியல் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. மருத்துவ மாணவர்களுக்கு மெடிக்கல் எஜுகேஷனையும் மெடிக்கல் ட்ரைனிங்கையும், அதாவது மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கூட கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ இதனால் அங்கே ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஏன் ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னா, தாமஸ் கென்னடி டியல் வந்து சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தாங்க. அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ், குழந்தை மருத்துவம், கைனகாலஜி, பெண் நோயியல், அதே மாதிரி அப்சட்ரிக்ஸ், மகப்பேறு மருத்துவம், அதாவது பிரசவம் பார்க்குறது, அதே மாதிரி கார்டியாலஜி, இருதயவியல், டெர்மட்டாலஜி, தோல் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் இவர் வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னா ஹவுஸ் சர்ஜனாக இந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக சர் வில்லியம் மேஸ்வென் அப்படின்னு சொல்லி ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு நரம்பியல் நிபுணர், அவர் தான் இவருக்கு அறுவை சிகிச்சை பயிற்சிகளை இந்த காலகட்டத்தில் கொடுத்து வந்தாங்க. அடுத்து 1885ஆம் ஆண்டு அந்த சர் வில்லியம் மேஸ்வென் வந்து அவருடைய பணியிலிருந்து, குறிப்பாக அவர் வந்து கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் ஒரு கேஷுவல்டி சர்ஜனாக இருந்தாங்க. அந்த பொறுப்பிலிருந்து அவர் வந்து ரிசைன் பண்ணி போகிறாங்க. ஸோ அந்த பொறுப்புக்கு 1885ஆம் ஆண்டு இவர் வந்து தாமஸ் கென்னடி டியல் வந்து அந்த ஒரு பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் தாமஸ் கென்னடி டியல் வந்து ஒரு கேஷுவல்டி சர்ஜனாக கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதுக்கிடையில் தாமஸ் கென்னடி டியல் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து இவருடைய மனைவியினுடைய பேரை வந்து குறிப்பிடலை, அதனால் அவங்களுடைய பேர் வந்து மிஸ்ஸஸ் டியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தாமஸ் கென்னடி டியல் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு தாமஸ் கென்னடி டியலுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் டியல், இவங்க 2 பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது தாமஸ் கென்னடி டியலுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம், இவருடைய ஸ்பெல்லிங் பொறுத்த வரைக்கும் தாமஸ் கென்னடி டால்சியல் அப்படின்னு இருக்கும். ஏன் டிஎல் டால்சியல் சொல்லாமல் டிஎல் சொல்கிறேன் அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் இங்கிலீஷில் தான் ப்ரொனவுன்சியேஷன் வந்து தாமஸ் கென்னடி டால்சியல் அப்படின்னு சொல்லணும். இவர் வந்து யூரோப்பா வந்து சேர்ந்தவர். ஸோ ஐரோப்பியாவை சேர்ந்தவர் இவர் அப்படின்றனால, யுனைடெட் கிங்டம் குறிப்பாக இவர் அங்கே சேர்ந்தவர் அப்படின்றனால இவருடைய பேர் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து தாமஸ் கென்னடி டால்சியல் வந்து தாமஸ் கென்னடி டிஎல் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ALIZ அந்த ஒரு வார்த்தை எல்லாமே சைலண்டில் வந்து போயிடும். ஸோ டிஎல் அப்படின்னு முடியும் இவருடைய பேர். அதனால தான் தாமஸ் கென்னடி டிஎல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது இவருடைய பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் 1887ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ்
அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து பிற்காலத்தில் ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ அது ப்ரெசண்ட்டில் வந்து அது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ RCPSG அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1887ஆம் ஆண்டு இவர் தாமஸ் கென்னடி டிஎல் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ FRCPSG அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1887ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டிஎல் வந்து பெறாங்க. இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அங்கே வந்து இவர் ஃபெல்லோஷிப்பை வந்து பெற்றதுக்கு அப்புறமா அதனுடைய எக்ஸாமினராகவும் பணிபுரிய தொடங்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க 1888ஆம் ஆண்டு கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் கிளாஸ்கோ அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சர்ஜனாக 1888ஆம் ஆண்டு இவர் தாமஸ் கென்னடி டிஎல் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் கிளாஸ்கோ அப்படின்றது குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை. ஸோ அங்கே குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்குற குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு இவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சர்ஜன் அப்படின்ற பொறுப்பில் ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் கிளாஸ்கோவில் தாமஸ் கென்னடி டிஎல் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து 1889ஆம் ஆண்டு கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அது இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அது இருந்தது. அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் 1889ஆம் ஆண்டு சர் ஹெக்டர் கிளேர் கேமரன் அப்படின்ற ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இந்த 1889ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டிஎல் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த சர் ஹெக்டர் கிளேர் கேமரன் அவர் வந்து ஒரு சர்ஜன். ஸோ அவர் கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அவர் வந்து வார்டு ரவுண்ட்ஸுக்கு போகும்போது டீச்சிங் பண்ணும்போது அவருக்கு உதவியாளராக தாமஸ் கென்னடி டிஎல் வந்து இருந்து வந்தாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1891ஆம் ஆண்டு கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ஆண்டர்சன்ஸ் காலேஜ் அது வந்து ஆண்டர்சனியன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரைட் கிளைட் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரைட் கிளைடில் 1891ஆம் ஆண்டு இவர் தாமஸ் கென்னடி டிஎல் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற அந்த ஒரு பேராசிரியர் பதவியில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது சட்டத்துக்காக மருத்துவத்தை பயன்படுத்தக்கூடியது தான் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். உதாரணத்துக்கு இப்போ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்காக தடயம் வந்து சேகரிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குற்றம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு நபர் வந்து இறந்து போயிருந்தாருன்னா அந்த நபர் வந்து எப்போ இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி தடயங்களை வந்து சட்டத்துக்காக மருத்துவ ரீதியாக வந்து அணுகிறது. இதுதான் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த பாடத்தையும் பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரம் இந்த 2 பாடங்களையுமே மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் பேராசிரியராக 1891ஆம் ஆண்டு இவர் வந்து தாமஸ் கென்னடி டிஎல் வந்து அந்த அப்போதைய ஆண்டர்சன்ஸ் காலேஜ் ஆண்டர்சனியன் இன்ஸ்டிடியூட் இன்றைய யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ராத்கிளைட் அங்கே வந்து இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1892ஆம் ஆண்டு அந்த சர் ஹெக்டர் கிளேர் கேமரன் அவர் வந்து ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் அங்கேயும் வேலை பார்த்து வந்தாங்க. குறிப்பாக அங்கே ஒரு விசிட்டிங் சர்ஜனாக இருந்தாங்க. ஸோ அந்த பதவியிலிருந்து அவர் விலகுறாங்க. அவர் விலகின பிறகு அந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் கிளாஸ்கோ அதனுடைய விசிட்டிங் சர்ஜனா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சர்ஜன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து விசிட்டிங் சர்ஜனா 1892ஆம் ஆண்டு இவர் வந்து தாமஸ் கென்னடி டிஎல் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1893ஆம் ஆண்டு இவர் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ராத்கிளைட் அப்போதைய ஆண்டர்சன்ஸ் காலேஜ் அங்கே ஒரு டீனா அந்த காலேஜோடைய டீனாவே 1893ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டிஎல் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதன் காரணமாக 1894ஆம் ஆண்டு அந்த ஒரு கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அதனுடைய கேஸ்வாலிட்டி சர்ஜன் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து மட்டும் இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. அடுத்து 1895ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ராத்கிளைட் அப்போதைய ஆண்டர்சன்ஸ் காலேஜில் இவர் வந்து பதவி உயர்வை பெறாங்க. ஸோ சர்ஜரி ப்ரொஃபஸராக அறுவை சிகிச்சை பேராசிரியராக 1895ஆம் ஆண்டிலிருந்து தாமஸ் கென்னடி டிஎல் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து பல்வேறு விதமான சொசைட்டிஸ் அசோசியேஷன்ஸ்லாம் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக ராயல் மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா பெத்தலாஜிக்கல் அண்டு கிளினிக்கல் சொசைட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய அதாவது நோயியல் மற்றும் மருத்துவ சங்கம் அதனுடைய ஒரு மெம்பராகவும் தாமஸ் கென்னடி டிஎல் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது மாதிரி
பல்வேறு பொறுப்புகளில் இவர் தொடர்ச்சியாக நியமிக்கப்பட்டு வந்தாங்க. அடுத்து 1900ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்திலிருந்து தாமஸ் கென்னடி டியல் வந்து முக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்குறாங்க. குறிப்பாக அறுவை சிகிச்சையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ஸோ அதிலெல்லாம் இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இதன் காரணமாகவே இவர் ஒரு பெஸ்ட் டெக்னிக்கல் சர்ஜனாக வெஸ்டர்ன் ஸ்காட்லாண்டில் அறியப்பட தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1902ஆம் ஆண்டு அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு விசிட்டிங் சர்ஜனாகவே இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த ஹெக்டர் கிளேர் கேமரன் அவருடைய அசிஸ்டண்டாக தான் இவர் இருந்தாங்க. 1902ஆம் ஆண்டு தான் அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியோடைய ஒரு விசிட்டிங் சர்ஜனாகவே தாமஸ் கென்னடி டியல் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் தாமஸ் கென்னடி டியல் வந்து இந்த ஒரு பொறுப்பில் இருந்து, அதாவது ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் அங்கே வந்து விசிட்டிங் சர்ஜன் அப்படின்ற பதவியில் இருக்கும்போதே பதவி உயர்வுகளையும் பெற தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் சில பேஷண்ட்ஸுக்கு வித்தியாசமான ஒரு நோய் ஏற்பட்டது. அந்த நோய் குறித்த அந்த பரிசோதனையிலையுமே ஆய்விலையுமே இவர் தாமஸ் கென்னடி டியல் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. அதாவது ஒரு முக்கியமான நோய், அது வந்து குடலில் அலர்ஜி மாதிரி ஏற்படுத்தி அது வந்து மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய நோயாக வந்து இருந்தது. குறிப்பாக அது வந்து குடலினுடைய, அதாவது பெருங்குடலினுடைய நுழைவு பகுதி மேல் பகுதி அங்கேருந்து சிறு குடலினுடைய கீழ்ப்பகுதி, ஸோ இந்த 2 இடத்துல எங்கேயாவது இந்த வீக்கமானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீக்கம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக வந்து ப்ளீடிங் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து வாமிட் வர்றது, தலை சுற்றுறது, காய்ச்சல் ஏற்படுறது, அப்டாமினல் பெயின், இந்த வயிற்று வலி ஏற்படுறது, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டு இந்த டயரியா அப்படின்ற வயிற்றுப்போக்கு ஏற்படுறது, இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அப்போ அந்த நோய் வந்து என்ன நோய் அப்படின்னு தெரியல, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னும் இந்த காலகட்டத்தில் அறியப்படாமல் இருந்தது. அப்போ அது குறித்த ஆராய்ச்சியை தான் தாமஸ் கென்னடி டியல் வந்து தொடர்ந்தாங்க. அதில் குறிப்பாக 1905ஆம் ஆண்டு ஒரு பெண், அவங்க வந்து மிஸ்ஸஸ் டி அப்படின்னு சொல்லி தாமஸ் கென்னடி டியல் வந்து அழைப்பாங்க. ஸோ அந்த மிஸ்ஸஸ் டி அப்படின்ற அந்த பெண்ணுக்கு ஜூஜினம் அப்படின்ற ஸ்மால் இன்டெஸ்டினுடைய, அதாவது சிறு குடலினுடைய செகண்ட் பார்ட், 2வது பகுதி, அதை வந்து இவர் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாங்க. ஏன்னா அந்த மிஸ்ஸஸ் டி அப்படின்றவங்க இந்த மர்மமான நோய் மூலமாக பாதிக்கப்பட்டு சிறு குடலினுடைய ஜுஜுனம் அப்படின்ற அந்த சிறு குடலினுடைய செகண்ட் பார்ட் அதில் வந்து அந்த வீக்கமானது இருந்தது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 2 ஃபீட்டுக்கு இருந்தது. அதை வந்து தாமஸ் கென்னடி டியல் வந்து சாம்சன் கேமல் அப்படின்ற இன்னொரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் கூட இணைஞ்சு இதை வந்து பண்ணுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஃபுல்லாக அதை இவர் அந்த நோய்க்கு சிகிச்சை கொடுக்கக்கூடியது இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நோய் பாதிப்பு ஏற்படுதோ அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடியது, அப்படியே வந்து அவங்களுடைய சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது, அறிகுறிகள், அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, அவங்க எப்படி வந்து சில பேர் உயிரிழந்து போகிறாங்க, ஸோ அது குறித்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தாமஸ் கென்னடி டியல் வந்து ஒரு தொகுதியாகவே எழுதவும் தொடங்குறாங்க. இதுக்கிடையில் டம்ஃப்ரீஸ்டரில் இவர் வந்து பிறந்திருந்தனால அந்த டம்ஃப்ரீஸ்டரில் வாலண்டரியாக இவர் வந்து பல்வேறு பொறுப்புகளில் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. குறிப்பாக டெரிட்டோரியல் மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்னு 1908ஆம் ஆண்டு இராணுவத்துக்குண்டான ஒரு மருத்துவ பிரிவு அது வந்து உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட உடனடியாக தாமஸ் கென்னடி டியல் அதனுடைய ஒரு மேஜராக ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தாமஸ் கென்னடி டியல் வந்து அந்த இராணுவத்தின் சார்பாக இவர் வந்து ஒரு மருத்துவராக, அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய பணியை தொடங்கி வந்தாங்க. இதே காலகட்டத்தில் தாமஸ் கென்னடி டியல் வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளையும் செஞ்சு வந்தாங்க. இந்நிலையில் 1910களுக்கு பிறகு இவருக்கு நிறைய கௌரவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 1911ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டியல் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ சிட்டியோடைய ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸாக இவர் வந்து சிவிக் சர்வீஸில் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1912ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டியல் வந்து ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர், வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த வில்லியம் ஹார்வி இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக எடன்பராவில் ஒரு மெடிக்கல் சொசைட்டி அவருடைய பேரில், வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு நிறுவப்பட்டது. அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக 1912ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டியல் நியமிக்கப்படுறாங்க. அதைத் தொடர்ந்து 1913
1913ஆம் ஆண்டு அந்த இப்போதைய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய டாக்டர் ஜேம்ஸ் வாட்சன் லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஜேம்ஸ் வாட்சன் அப்படின்னு ஒரு மருத்துவர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் டாக்டர் ஜேம்ஸ் வாட்சன் லெக்சர் அப்படின்னு ஒரு மருத்துவ விரிவுரையானது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவில் வருடம் வழங்கப்பட்டு வருது. அந்த வருடம் வழங்கப்பட்டு வரும்போது தலை சிறந்த மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை நிபுணர்களோ வருடம் வந்து அந்த மருத்துவ விரிவுரை கொடுக்கறதுக்கு நியமிக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1913ஆம் ஆண்டு இவர் வந்து தாமஸ் கென்னடி டியல் வந்து அந்த டாக்டர் ஜேம்ஸ் வாட்சன் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. இவர் வந்து சம் ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் இன் அப்டாமினல் சர்ஜரி அப்படின்ற டைட்டிலில் இவருடைய விரிவுரையை 1913ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. இது தரோவாக வந்து அப்ரிசியேட் பண்ணப்பட்டது. ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லையும் தாமஸ் கென்னடி டியல் வந்து இந்த ஒரு விரிவுரைக்காக பாராட்டப்பட்டாங்க. மேலும் இதே 1913ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஒர்க்கை இவர் வந்து ரிசர்ச் பேப்பரை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து கிரானிக் இன்டர்ஸ்டிஷல் என்டரைட்டஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஹைப்பர் பிளாஸ்டிக் என்டரைட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோயை வந்து அவர் விளக்குறாங்க. அதுதான் அந்த குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஸோ அதை இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இது 1913ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டியல் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து முதல்ல இந்த உலகத்திலேயே இந்த ஒரு நோயை விளக்கின முதல் நபர் வந்து தாமஸ் கென்னடி டியல் தான். அது பிற்காலத்தில் குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது வந்து குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அது குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஏன் அழைக்கப்படுது அப்படின்றது பின்பு பார்ப்போம். ஸோ 1913ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டியல் வந்து அந்த ஹைப்பர் பிளாஸ்டிக் என்டரைட்டஸ் அப்படின்னு அந்த ஒரு நோயை விளக்குனாங்க. அப்போ தான் தாமஸ் கென்னடி டியல் வந்து இந்த நோய்க்குண்டான அறிகுறிகள் விளக்குனாங்க. இந்த மாதிரி வாமிட்டிங் வரும், தலை சுத்தும், வயிறு வலிக்கும், அதுக்கப்புறமா வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும், அதிகமான காய்ச்சலும் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் தலை சுற்றல் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இது வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்றதையும் தாமஸ் கென்னடி டியல் வந்து சொன்னாங்க. அதாவது இந்த குரோன்ஸ் டிசீஸ் ஆனது ஏற்பட்டால் இதை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாது, அதை வந்து நிர்வகிக்க முடியும், மேனேஜ் பண்ணி அந்த நோயாளி வாழ்கிற காலம் முழுக்க நல்ல மெடிக்கேஷன், உணவு பழக்க முறை, அதுக்கப்புறம் மருந்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சில கண்டிஷன்ஸ்லாம் அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா அந்த வீக்கம் வந்து குறைக்கப்பட்டு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ், குறிப்பாக வந்து அந்த நோயினால் ஏற்படக்கூடிய அந்த ஃபெட்டிக், தலை சுற்றல் ஆரம்பித்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, ஸோ அதெல்லாமே வந்து தடுக்கிறதுக்கு உண்டான மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். ஸோ அதை வந்து தாமஸ் கென்னடி டியல் வந்து விளக்கி சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு வேளை கண்டுக்காமல் அந்த நோயானது பெரிய அளவில் வளர விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அனீமியா, ரத்த சோகை உட்பட பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தாமஸ் கென்னடி டியல் விளக்குனாங்க. ஸோ இவர் வந்து சாதாரணமாக இதை விளக்கிடல, கிட்டத்தட்ட வந்து ஒரு தசாப்தம், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இது குறித்து ஆராய்ச்சி பண்ணி 9 இவருடைய 9 நோயாளிகள், அதனால் பாதிக்கப்பட்ட குரோன்ஸ் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்ட 9 நோயாளிகளினுடைய அவருக்கு அந்த 9 நோயாளிகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுத்தார், ஸோ அதை பற்றி இவர் வந்து அதை பதிவு செஞ்சு தான் இது 1913ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடி டியல் வந்து அந்த கிரானிக் இன்டர்ஸ்டிஷல் என்டரைட்டஸ் அப்படின்ற டைட்டிலில் இதை வெளியிட்டாங்க. ஸோ தாமஸ் கென்னடி டியல் அதில் சொல்லியிருந்தது 2 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த 9 பேரில் 7 பேர் வந்து காப்பாற்றப்பட்டு உயிருடன் இருக்கிறாங்க, சரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருது அப்படின்னு தாமஸ் கென்னடி டியல் சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடியவங்கள 9 பேரில் 5 பேர் 6 பேருக்கும் மேற்பட்டவங்க இறந்து போவாங்க. ஆனால் இவர் வந்து 7 பேரை காப்பாற்றியிருந்தாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கிடையில் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் துவங்கிறது. இதன் காரணமாக தாமஸ் கென்னடி டியல் வந்து ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் அதனுடைய சீனியர் சர்ஜன், விசிட்டிங் சர்ஜன், சீனியர் சர்ஜன் அந்த பதவியிலிருந்து விலகின பிறகு இவர் ஒரு கன்சல்டன்ட் சர்ஜன், ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணராக ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் நியமிக்கப்படுறாங்க. அந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அதனுடைய ஒரு கன்சல்டன்ட் சர்ஜனாகவும் தாமஸ் கென்னடி டியல் நியமிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் இந்த 1914ஆம் ஆண்டு முதல் உலகப்போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டனால அதில் தாமஸ் கென்னடி டியல் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற ஒரு இராணுவ மருத்துவ படை, அதில் இவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இவர் ஒரு லெப்டினன்ட் கர்னலாகவே நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப்ஹில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாப்ஹில் ஹாஸ்பிட்டலோடைய 3rd ஜெனரல் ஹாஸ்பிட்டலோடைய டைரக்டராகவும் இவர் தாமஸ் கென்னடி டியல் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு லெப்டினன்ட் கர்னலாகவும் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் தாமஸ் கென்னடி டியல் வந்து
மேலும் எல்லா ஸ்வீட் அப்படின்ற ஒரு கௌரவத்தையும் அந்த மிலிட்ரி டைட்டிலையும் பெற்றாங்க. இது மாதிரி தாமஸ் கென்னடியல் பங்கேற்கிறாங்க ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில், RAMCயில். இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது இராணுவத்தில் முன்களத்தில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்க காயமடையும் போது அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ மருத்துவ படை தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப். ஸோ அதில் தான் ஒரு லெப்டினன்ட் கர்னலாக தாமஸ் கென்னடியல் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதன் காரணமாக 1916ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடியல் வந்து பிரான்ஸில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் மூலமாக அனுப்பப்பட்டாங்க. ஸோ அங்கேயுமே தாமஸ் கென்னடியல் இவருடைய பங்களிப்பை வந்து கொடுத்தாங்க. இதன் காரணமாக 1917ஆம் ஆண்டு அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங்கான கிங் ஜார்ஜ் V அவர் மூலமாக தாமஸ் கென்னடியல் வந்து அந்த நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது நைட் பண்ணப்பட்டாங்கன்னா தாமஸ் கென்னடியல் வந்து சர்பட்டத்தை பெற்றாங்க. ஸோ 1917ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் தாமஸ் கென்னடியல் வந்து சர் தாமஸ் கென்னடியல் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப்போர் முடிவடைஞ்சிருது. முதல் உலகப்போர் முடிவடைஞ்ச பிறகு 1919ஆம் ஆண்டு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து தாமஸ் கென்னடியல் வந்து வெளிவந்து இவருடைய பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்திலெல்லாம் ஒரு புதிய ஹாஸ்பிட்டல் ஆனது கிளாஸ்கோவில் குழந்தைகளுக்காக நிறுவப்பட்டிருந்தது. குறிப்பாக கிளாஸ்கோவில் இருக்கிற யார்க் ஹில்லில். இது வந்து 1914ஆம் ஆண்டு போருக்கு முன்னாடியே வந்து தாமஸ் கென்னடியலுடைய முயற்சியின் விளைவாக நிறுவப்பட்டது. ஸோ அங்கே 1919க்கு பிறகு தாமஸ் கென்னடியல் வந்து ஒரு மருத்துவராக, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக அந்த ஒரு புதிய குழந்தைகள் மருத்துவமனையில் தாமஸ் கென்னடியல் 1920 காலகட்டத்திலலாம் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1921ஆம் ஆண்டு அந்த ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய போர்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு டைரக்டராக 1921ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடியல் நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே 1921ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு கவுன்சிலராகவும் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை 1923ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடியல் வந்து பெற்றாங்க. அதாவது அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே 1923ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடியல் நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி தாமஸ் கென்னடியல் வாழ்நாள் முழுக்க பல பங்களிப்புகளை மருத்துவத்திற்கும் குழந்தை மருத்துவம் அறுவை சிகிச்சைக்கெல்லாம் கொடுத்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் திடீர்னு 1924ஆம் ஆண்டு பிப்ரவரி 10 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 62-63 வயதில் இறந்து போயிடுறாங்க. அதாவது ஏன் 62-63ன்றனா இவர் 1861ஆம் ஆண்டு பிறந்தார் அப்படின்றது உறுதி. ஆனால் எந்த மாதத்தில் எந்த தேதியில் பிறந்தார் அப்படின்றது உறுதி கிடையாது. இதனால ஒருவேளை இவர் இறந்த தேதியை எடுத்து பார்க்கும்போது ஒருவேளை 1861ஆம் ஆண்டு பிப்ரவரி 10க்கு முன்னாடி தாமஸ் கென்னடியல் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது வந்து 63. ஒருவேளை அந்த 1861ஆம் ஆண்டு பிப்ரவரி 10க்கு பிறகு தாமஸ் கென்னடியல் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 63. இதனால தான் 62-63 வயது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1924ஆம் ஆண்டு பிப்ரவரி 10 அன்னைக்கு தாமஸ் கென்னடியல் கிட்டத்தட்ட இவருடைய 62-63 வயதில் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு ஒரு பெரிய விஷயம் நடந்தது. குறிப்பாக 1930களில் பியூரில் பெர்னார்ட் குரோன் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்காவை சேர்ந்த யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்த ஒரு கேஸ்ட்ரோ இன்டராலஜிஸ்ட் அவர் மூலமாக அந்த குரோன்ஸ் அந்த டிசீஸ் அதாவது இவர் கண்டுபிடிச்சிருந்த ஹைப்பர் பிளாஸ்டிக் என்டரைட்டஸ் அப்படின்ற அந்த குடலில் ஏற்படக்கூடிய நோய் அதுக்குண்டான விளக்கத்தை அவருமே கொடுத்தாங்க. துரதிருஷ்டவசமாக அவருடைய பேர் வந்து அந்த பியூரில் பெர்னார்ட் குரோன் அவருடைய பேர்னால அது குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் அதனுடைய ஃபஸ்ட்டு மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அந்த குரோன்ஸ் டிசீஸோடைய ஃபஸ்ட்டு மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷனை 1913ஆம் ஆண்டு தாமஸ் கென்னடியல் வந்து கொடுத்துருந்தாங்க. இதன் காரணமாக பிற்காலத்தில் தாமஸ் கென்னடியல் வந்து பெரிய கௌரவங்கள் வந்து இவர் இறந்த பிறகு யுனைடெட் கிங்டமில் போற்றப்பட்டாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்குமே யுனைடெட் கிங்டமில் ஒரு மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராகவும் நோயியல் நிபுணராகவும் தாமஸ் கென்னடியல் வந்து கருதப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட தாமஸ் கென்னடியல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், தாமஸ் கென்னடியல் விளக்கம் கொடுத்திருந்தேன் அந்த குரோன்ஸ் டிசீஸ் அது வந்து இன்றைக்கி ஏற்படும் போது அது இன்றைக்கி வந்து பெரிய அளவில் உயிரிழப்புகள் வந்து தவிர்க்கப்பட்டு வருது. நிறைய பேர் வந்து மருந்துகள் மூலமாக காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ அதுக்கு காரணம் அந்த நோய் எப்படி ஏற்படுது, அதுக்கு எப்படி வந்து அந்த நோய்க்கு சிகிச்சை கொடுக்கணும், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து விளக்கம் கொடுத்தது தாமஸ் கென்னடியல் தான். ஸோ இவர்னாலேயே பல எண்ணிலடங்காத உயிர்கள் இன்றைக்கி வரைக்குமே வந்து காப்பாற்றப்பட்டு வருது. தேங்க்யூ.